இயற்கையான சூழல்ல ரொம்ப அமைதியா, நல்ல காற்றோட்டமா, தென்னந்தோப்புகளுக்கு இடையில இன்டர்லாக் பிரிக்ஸ்ல கட்டப்பட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னன்னா, கேரளா ஸ்டைல் ரூஃபிங்கோட உட்கார்றதுக்கு வசதியா சார்படி டிசைன் திண்ணையும் கொடுத்து ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து ஓப்பன் டைப்ல டைனிங் ஏரியா, அதோட கிச்சன் அண்ட் டைனிங்க்கு இடையில பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்ஸ், அட்டாச்டு பாத்ரூம்ஸ், அவுட் சைட் பாத்ரூம்ஸ்னு வீட்டை அழகாக காம்பேக்டாக டிசைன் பண்ணி அசத்திருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் கிளைண்ட் மிஸ்டர் கார்த்திக் அண்ட் வசந்தி அவங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட் செட்டிகாபாளையமில் அவங்க 3 ஏக்கர்ஸ் தோட்டத்தில் இந்த 2 BHK வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே தென்னந்தோப்பு, சென்டரில் அழகாக இந்த கெஸ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே வந்த உடனே ஃப்ரண்ட்டில் 8க்கு 16 அடி சைஸில் பெரிய சிட் அவுட். தரைக்கு பூரா மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வுட் டிசைனில் காங்கிரீட் பில்லர்ஸ் கொடுத்து சீலிங்க்கு கேரளா ஸ்டைலில் ரூஃப் ஃபேப்ரிகேட் பண்ணி பூவோடும் அதுக்கு மேலே ஓடு டிசைனில் யூபிவிசி சீட்ஸ்னு டபுள் லேயர் ரூஃபிங் கொடுத்து ஃப்ரண்ட்டில் முகப்பு டிசைன்ஸோட ரூஃபை அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிட் அவுட்டில் உட்காந்து தோட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக கிரனைட் ஃபினிஷில் காங்கிரீட்லேயே தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு சாறுபடி டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அழகாக ஹேண்டில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. சவுத் வாலில் 3D எஃபெக்ட்ஸோட புத்தர் டிசைனில் கோல்டன் கிளிட்டரிங் கலர்ஸோட பெரிய டிசைனர் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைனில் ஸ்டீல் டோர் 7க்கு 4 அடி சைஸில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே எல் ஷேப்பில் பெரிய லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் டார்க் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஓப்பன் டைப்பில் பெரிய டைனிங் ஸ்பேஸ். செவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பட்டி வச்சு நீட்டாக பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீடு முழுக்க தரைக்கு ஒரே மாதிரி டார்க் கலர் டைல்ஸையே பதிச்சிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில அந்த பார்ட்டிஷன் வாலில் கிரனைட் ஃபினிஷிங்கோட ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் 11க்கு 8. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு மேலே வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ், வால் பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக சைடில் நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு ஒரு பேஸ்டல் கலரில் நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 11க்கு 10. மேலே லாஃப்ட் செல்ஃபில் யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் பாத்ரூம் அண்டு டாய்லெட்டை தனித்தனியாக கட்டியிருக்காங்க. இது பாத்ரூம், ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. விறகுல தண்ணி காய வைக்கிறதுக்கான செட்டப் வந்து இந்த கார்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் செட்டிகாபாளையமில் கிளைண்டோட ஃபார்ம் லேண்டில் இந்த 2 BHK கெஸ்ட் ஹவுஸை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபார்மில் இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இல்லைனா ஃபார்ம் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ், மாடர்ன் ஹவுஸ் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்கை கேட்டுடலாம். வணக்கங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசு ட்ரீம் எனக்கு. ஸோ நானும் நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஹைடே பில்டர்ஸோட கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ அப்ரோச் பண்ணேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு நிறைய கான்வர்சேஷன் போச்சு. ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு 4-5 லேஅவுட்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு கரெக்டான ஒரு வெரைட்டியாக இருக்கிறது ஒரு மாதிரி லுக்காக இருக்குன்றதுக்காக நானும் சொல்லியிருந்தேன் நிறையா. ஸோ பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன் பண்ணி எனக்கு காமிச்சார். ஸோ பிடிச்சி போச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு நல்ல அப்டேட் கொடுத்தாரு. எது கேட்டாலும் அப்டேட் பண்ணார். டெய்லி அப்டேட்ஸ் காலையிலேயே போட்டுருவார். ஸோ ஈவினிங் வந்து என்ன பண்ணாங்க, ஒர்க்கர்ஸ் என்ன இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லுவாப்பில். ஸோ டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல கோஆப்ரேஷன்ஸ். ஸோ இதோட இன்றைக்கி வந்து எல்லாம் முடிச்சு டைமை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வீடு புனேஜர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒர்க்கு வைஸாக வந்து எல்லாமே கிளியராக இருந்துச்சுங்க. நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் அந்த டேட்டில் எனக்கு கரெக்டாக முடிச்சது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ் கண்டிப்பாக. ஓகே.